இன்றைக்கி வந்து நம்ம பீஃபில் மிளகு கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கறியை நல்லா பீஃபை கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். மஞ்சள் பொடி 2 ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இப்போ குக்கர் மூடியை போட்டு அடுப்பில் வச்சு வேக வச்சுருவோம். உடனே ஒரு 6 விசில், நல்லா 6 விசில் வரத்தட்டி நல்லா வேகட்டும். கறி வெந்து இறக்கி வச்சாச்சு. அடுத்து ஒரு சட்டி வச்சு சட்டி சூடானது கொஞ்சோண்டு மிளகு, 2 ஸ்பூன் மிளகு அதில், அதோட கொஞ்சம் 2 ஸ்பூன் ஜீரகம், ரெண்டையும் நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். நம்ம வந்து இதில் வந்து மசாலா பொடியெலாம் சேர்க்க போகிறதில்ல, அதனால மிளகு ஜீரகம் மட்டுமே. அதனால் மிளகு காரம் வேணும், கொஞ்சம் மிளகு கூட போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு, இறக்கிடும். அப்படியே இறக்கி ஒரு பவுலில் கொட்டி வச்சுட்டு அடுத்து அதே சட்டி அடுப்பில் வச்சு அதை வேக வச்சுட்ட கறியை தூக்கி அதை ஊற்றிடுவோம். இந்த கொஞ்சமாக தண்ணி இருக்கும், அந்த தண்ணியோடு நல்லா வேக வச்ச கறியை தூக்கி ஊற்றிட்டோம்னா ஒரு 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்துட்டு சேர்த்து ஒரு கிண்டு கட்டி விட்டுருவோம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா அந்த தண்ணி வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வெந்து நல்லா வெந்து வந்துடணும். தண்ணி வற்றி கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்ச மிளகு ஜீரகத்தை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கிறணும். பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். இதில் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றணும். இதில் கொஞ்சம் வந்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றணும். கிரேவி வந்து எண்ணெயோடு இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயே நிறுமா. எண்ணெயை ஊற்றிட்டு இந்த நம்ம நுணுக்கி வச்சுருக்க பொடியை அதை கொட்டிடணும். நல்லா இப்படி கிண்டி ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெய் இந்த இது எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வர தண்ணியெலாம் வற்றி இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா அப்படியே இறக்கி வச்சிடணும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி இந்த மிளகு போட்டு நல்லா இது பண்ணணும். இப்படி வந்துடும். இந்த எண்ணெய் அது எல்லாம் பிரிஞ்சு வந்தது நல்லா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதை திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.